ஓகே, குட் மார்னிங் டு ஒன் அண்ட் ஆல் ப்ரெசன்ட் இயர் கைஸ். நேற்று எவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன், அது அப்படியே ஆப்போசிட்டான மாதிரி இன்றைக்கி கொஞ்சம் மைண்டே டிஸ்டர்ப் ஆகிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு படம் சொல்கிறேன், அந்த படத்தோட கான்செப்ட் தான் நான் இன்றைக்கி என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தெரியாமல் கூட அந்த படத்தை பார்த்துருக்கேங்க. நான் இன்னும் அந்த கிளிக் பைட்டோ இல்லை அந்த ஒரு ஈகர்னஸ்க்கு அப்படிலாம் நான் சொல்ல, உண்மையிலே சொல்கிறேன். அந்த படத்தை பார்த்து நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டேன். இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ணது கார்டியோ நண்பர், அவன் தருண் தான், ஓகேவா, விஎஸ் தருண். அவன் என்ன பண்ணால் இப்போ சும்மா நடந்து போயிட்டுருக்கப்போ தான் சொல்லிட்டு இருந்தான், பிளாட்ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குடா, அது பாருன்னா நெட்ஃப்ளிக்ஸில் தான் இருக்குது. நான் நெட்ஃப்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறப்ப ப்ரைம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன். ஸோ அது ஆல்ரெண்டிவாக பண்ணிகிட்டு இருப்பேன். சரி, நெட்ஃப்ளிக்ஸ்னு எனக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு. அப்போ ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ் தான் இருக்குல்ல, பார்ப்போம் என்ன மாதிரிடா கான்செப்ட்னு. அது அப்போ தான் அவன் ஒரு பேசிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணான். சரி, என்ன நல்லா இருக்கும் போலையே, ஏன்னா ஒரு மாதிரி ஃபிக்ஷனாக, அது ஃபிக்ஷனாக என்னென்னு சொல்ல முடியாது, சயின்ஸ் பேஸ்டுன்னு சொல்ல முடியாது, அது ஏதோ ஒரு கதை, ஓகே, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அது கான்செப்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஜிக் எதிர்பார்க்க மாட்டீங்க. ஸோ என்ன நான் சொல்கிறேன் பாருங்களேன், இதுக்கப்புறமேட்டு இது சொல்கிறேன், ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு டென்ஷன் ஆகிடுவீங்க. ஓகே, கான்செப்ட் என்னென்னா, ஒரு 333 ஃப்ளோர் இருக்கும், ஓகேவா, 333 ஃப்ளோர், மேலே ஃப்ளோர்ஸ் இருக்குது, ஓகேவா. ஃபஸ்ட்டு ஃபுட்டு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் மேலேருந்து, அதாவது மேலேருந்து கீழே வரும், ஓகேவா, சாப்பாடுன்றது 2 பேர் ஒரு ஃப்ளோரில், ஓகேவா. அந்த சைடு ஒருத்தவங்க பெட் இருக்கும், இந்த சைடு ஒருத்தவங்க பெட் இருக்கும். இருங்க, நான் இதிலே சொல்கிறேன். இந்த சைடு ஒரு பெட்டு, இந்த சைடு ஒரு பெட்டுனா நடுவில் ஒரு பாக்ஸு, அந்த பாக்ஸ் தான் ஓட்டை, அப்படியே இது வந்துக்கிட்டே இருக்கும், ஓகேவா. இப்படி தான் சாப்பாடு போகும். ஸோ இங்கே ரோல் என்னென்னா சாப்பிட்றது தான், ஓகேவா. ஸோ ஒருத்தன் உயிர் வாழ்கிறது சாப்பிட, இந்த 333 லெவல், அதாவது லெவல் மாதிரின்னு வச்சுக்கோங்க இந்த ஃப்ளோரை, ஓகே. திடீர்னு ஒரு மாதம் எண்டில் அவங்கள தூங்க வச்சுருவாங்க. ஒரு கேஸ் வரும், அந்த கேஸ் வந்தோடனே அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். ஸோ எல்லாருமே தூங்கிடுவாங்க. தூங்கி எந்திரிச்சு பார்க்கும்போது வேறு லெவலில் இருப்பாங்க. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு லெவல். இப்போ என்னென்னா, கேமுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது கேமுன்னு சொல்ல முடியாது, அது என்ன இலவனே தெரியல, ஆனால் அது ஒரு கேமுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டே எல்லோரையும் கேட்பாங்க, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்ன, உங்களுக்கு பிடிச்ச ஃபுட் என்னென்னு. ஒருத்தர் பீட்சான்னு வாப்பில், ஒருத்தர் அவங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு சொல்லுவாங்க. ஒருத்தர் இதில் என்ன இது, ஏன்னா யாருக்குமே தெரியாது இப்படி ஒரு கேம் இருக்குன்னு. ஆனால் இன்டர்வியூ மாதிரி, அது ஏதோ ஒரு இன்டர்வியூ மாதிரி அட்டன் பண்ணும்போது அதில் சொல்லணும் பிடிச்ச ஃபுட் என்னன்னு சொல்லிட்டு, அதை வச்சு தான் குக் பண்ணுவாங்க. ஒவ்வொரு பர்சனுக்கும் பிடிச்ச ஃபுட்டு, பீட்சாவாக இருக்கட்டும், நீங்கள் என்ன கேட்டாலும், அவன் ஆக்டோபஸ் கேட்டிருந்தாலும் இருக்கும், நீங்கள் என்ன கேட்டாலும் அவன் செஞ்சு வச்சுட்ருப்பான், ஓகே. இதான் அந்த ஃபஸ்ட்டு டேபிளில் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு டேபிளில் இந்த மாதிரி வச்சுட்டு ஆளுக்கு பிடிச்ச அந்த உள்ளே இருக்க அந்த காம்படிட்டர்ஸ் 333 பேருக்குமே பிடிச்சது இருக்கும் அந்த ஃபஸ்ட்டு லெவலில், ஓகே. ஃபஸ்ட் லெவலுக்கு வரும். அப்போ என்ன ஆகும், அவனுக்கு பிடிச்சதை சாப்பிடுவான். செகண்ட் லெவல் போவான், அதை சாப்பிடுவான். தேர்ட் லெவல் போவான், சாப்பிடுவான். இது சாப்பிடுவாங்க. அடுத்து ஒரு கட்டத்துக்கு மேலே, அதுதான் இப்போ எனக்கு சிக்கன் பிரியாணி பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல 65 இருந்துச்சுன்னா பிரியாணியும் சாப்பிடுவேன், திடீர்னு 65 சாப்பிடுவேன். இதுதான் அந்த படத்தோட கான்செப்ட். உனக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன்னா நீ பிரியாணி தான் சாப்பிட்ணும், நீ எக்ஸ்ட்ராவாக அதை சாப்பிடக்கூடாது வேறு எதையும். ஏன்னா எக்ஸ்ட்ராவாக சாப்பிட்டிங்கன்னா அடுத்த உள்ளவன் பாதிக்கப்படுவான், ஓகேவா. இதுதான் கான்செப்ட் ஆக்சுவலாக. ஸோ ஃபஸ்ட் லெவலில் இறங்கும். ஃபஸ்ட் லெவலில் அப்படி இருக்கும் ப்ரோ, அந்த டேபிளே பார்க்குறதுக்கே எதை வேணால் சாப்பிட்லாம் போலே. ஏன்னா தந்தூரி இருக்கும், நீங்கள் என்ன நினச்சாலுமே அதில் இருக்கும். மேகி, நூடுல்ஸு, அந்த இதை எனக்கு விஷுவல் பண்ணவே அப்படி இருக்குது. அந்த ஃபஸ்ட் லெவல் அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு 7 ஸ்டார் ஹோட்டலோட டேபிள் மாதிரி இருக்கும், ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எல்லாமே இருக்கும். ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக்லாம் அடுக்கி வச்சு நாஸ்தியாக இருக்கும் பார்க்கவே. ஸோ அதுதான் ஃபஸ்ட் லெவலில் இருக்கும். அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு நீங்கள் அந்த டைமில் கேட்கும்போது ஏதோ ஒரு இதில் ஓகே எனக்கு பிரியாணி பிடிக்கும்னு இருப்பீங்க. ஆனால் இப்போ எனக்கு மிக்ஸ்டு ஃப்ரைட் நூடுல்ஸும் பிடிக்கும், அதை பார்த்தானே எனக்கு அதுவும். ஸோ அவன் ஆசையில் என்ன பண்ணுவானுங்கன்னா தின்னுபிடுவானுங்க. இதுதான் தின்றுவானுங்க, எது பிடிச்சிருக்கோ ஃபஸ்ட் லெவலில் இருக்கான்னு தின்றுவான். ஸோ அடுத்து போக ஒரு 50 லெவல் வரைக்கும் இருக்கும், சாப்பாடுன்றது இருக்கும். 50வது லெவல், 60வது லெவல், 70வது லெவல்லாம் தாண்ட பார்த்தீங்கன்னா சாப்பாடு காலி ஆகிடும், வெறும் டேபிள் கீழே போய்கிட்டே இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, அதுக்கு அடுத்த லெவலெல்லாம் இருக்குல்ல, அவங்க யாருக்கும் சாப்பாடு கிடைக்காது. ஸோ ஒரு பருக்கு கூட இருக்காது, ஃபுல்லாக அந்த தட்டு இதெல்லாம் மட்டும்தான் இருக்கும், எல்லாத்தையுமே தின்னு முடிச்சுருவானுங்க. ஸோ யாருக்குமே கிடைக்காது. அப்படியே கிரேவிங்ஸ், அதை பசியிலே இருப்பாங்க. அவங்க பசியில் சைக்கோ ஆகும் திரும்ப, மென்டலாக நீங்கள் ஒரு மாதிரி என்ன சொல்ல, பக்கத்தில் இருக்கவனை இதுதான் பண்ணுவாங்க, லிட்டரலாக அந்த படத்தில் இதாக பண்ணுவானுங்க. அவங்க கூட இருக்கவனை வெட்டி கொண்டுட்டு அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அந்த ஒரு மாதம் சஸ்டெயின் பண்ணுவோம், ஒரு மாதத்துக்கு. ஏன்னா அடுத்த மாதம் மேபி வேறு லெவலில் இருந்தால், மேலே இருந்த லெவலில் இருந்தால் சாப்பிட்றலாம், மறுபடியும் கீழே இருக்க லெவல்னால் அங்கே இருக்கவனை கொண்டு தான் சாப்பிட்டாகணும். ஸோ இதுதான் கேமே, ஓகேவா. ஸோ இப்படி தான் இருக்கும். இதுதான் ஃபஸ்ட்டில் இருக்கவன் கரெக்டாக இதோட இதுவே என்னென்னா டிஸ்ட்ரிபியூஷன்.
ப்ராப்பராக ஒவ்வொருத்தன் ஒவ்வொன்று அவனுக்கு தேவையானதை மட்டும் எடுத்தானா கீழே இருக்கவங்க வரைக்கும் ஃபுட்டு போயிடும். இதுதான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணதே. 333 பேருக்கும் தேவையானது தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. ஆனால் மேலே இருக்கவனோ இல்லை நடுவில் நிறையா சாப்பிட்றனோ ஏதோ பண்ணி இந்த மாதிரி நடந்துடும். ஸோ இப்படி நடந்து 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 கீழே ஒவ்வொருத்தராக சாவடிச்சு இது மந்த் முடியும் போது வேறு லெவலில் இருப்பாங்க. ஸோ கீழே கிரேவிங்ஸ்லேருந்து உயிரோடு இருப்பான் தெரியுமா, எப்படியோ தப்பிச்சு இருப்பான். அவனை தூக்கி மறுபடியும் ஃபஸ்ட் லெவல்லையோ இல்லை செகண்ட் லெவலில் ஏதோ ஒரு இதில், அதான் அது லக்கு தான், தூக்கி மேலே போட்டானா அவன் என்ன பண்ணாலும் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டானா. 1 மாதம் கிரேவிங்கில் இருந்திருக்கேன் போட்டு தின்ன போகிறான் அப்படின்ற மாதிரி இருப்பான். ஸோ இதுதான் ஈகோ வச்சு விளையாடுவான். ஈகோன்றதை விட இதை எப்படி சொல்கிறது, அந்த ஒரு நீடை வச்சு விளையாடுறது தான் இந்த கேமாக இருக்கும். இது வந்து பார்ட் 1 நடந்திருக்கு. பார்ட் 1 நடந்தே எனக்கு அப்படியே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிடுச்சு. என் மண்டலாம் ஐயோ என்னடா இது கேம். ஏன்னா எனக்கு சாப்பிட தோணல. நான் உண்மையை சொல்லணும்னா நான் பல்க் ஆரம்பிச்சிருக்கேன். இது வரைக்கும் என் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணதில் நான் இன்னும் சாப்பிடல. ஏன்னா என்னை அவ்வளோ அஃபெக்ட் பண்ணிடுச்சு இது. என்னடா, ஏன்னா அவன் சாப்பிடவே இல்லை, எனக்கு அது சாப்பிடவே பயமாக இருந்துச்சு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே இன்னும் சாப்பிடல. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட்டில் தான் டிஸ்ட்ரிபியூஷன் ரூல். ஃபஸ்ட் பார்ட் எண்ட்லேயே ரூல் கொண்டு வருவான். ஒருத்தன் வந்து கத்திக்கிட்டே இருப்பான், யாருக்கு என்னென்ன வேணுமோ அதை சாப்பிடுங்க. ஒருவேளை அந்த பர்சன் உயிரோடு இல்லை, அந்த பர்சனுக்கான ஃபுட் உயிரோடு இல்லைன்னா அதை தூக்கி குப்பையில் கொட்டணும். குப்பையில் ஏன் கொட்டணும்னா அது வந்துட்டு அப்போ என்ன ஆகும்னா இன்னொருத்தனுக்கு வந்துட்டு அந்த சரி அப்போ நம்ம அந்த வேஸ்ட் ஆகிடக்கூடாது, அதை நம்ம சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு அவனுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஃபுட் கிடைக்கும். அவன் அதுக்கு பழகிட்டானா எதையாவது ஒன்று ஆட்டையை போடணும்னு தோணும், செல்ஃப் கண்ட்ரோல் போயிடும்னு சொல்லிட்டு அதை தூக்கி குப்பையில் போடணும். இதுதான் ரூல். ஸோ இப்படி ஒரு ரூல் உருவாக்குவோம், ஆனால் அவனே அடிச்சு கொண்டுருவாங்க. அது என்ன நீ என்ன இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் பார்ட் 1. பார்ட் 2 வந்துட்டு ஒரு கால்வாசி பார்த்தா என்னால் முடியல, மண்டை வெடிக்கிற மாதிரி ஆகிடுச்சு. ஐயோ வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன், வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் கைஸ், இந்த பிளாட்ஃபார்முன்றது ரொம்ப கன்றாவியான டிஸ்டர்பிங்கான படம். ஆனால் கான்செப்ட் வைஸ் நீங்கள் நிறையா புரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னொருத்தர் நல்லா இருப்பான். அளவுக்கு மீறி நீங்கள் எது வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டுங்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். நான் கான்செப்ட் இதில் எக்ஸ்பிளைன் பண்ண வரல, உண்மை. ஆனால் சரியாக இருந்துச்சு. ஐயோ எனக்கு அப்படி எனக்கு உண்மையிலே எனக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அப்படியே டிஸ்டர்ப் ஆகி உண்மையாக சாப்பிட தோணல. நான் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்கேன். எனக்கு சாப்பாடை பார்த்தாலே பயமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு மாதிரி பண்ணி விட்ருச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ முடிஞ்சால் பார்க்காதீங்க, ஓகேவா? ஸோ அவ்வளோதான் கைஸ். இன்றைக்கி வந்துட்டு உண்மையிலே மறுபடியும் லெக் சோராக தான் இருக்குது. லெக் சோராக இருக்கா இல்லையான்றதை எப்படி செக் பண்ணோன்னா, சில நம்ம ஒர்க் அவுட் பண்ணுவோம்ல, இப்போ ஸ்குவாட் போடுறோன்னா ஃப்ரீ பாடியில் உட்காந்து பாருங்கள், உங்களுக்கு அந்த பெயின் இருந்துச்சுன்னா சோராக தான் இருக்குது. இல்லை லெக்கை சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணி பாருங்கள், குவாடில் பெயின் இருக்குன்னா சோராக தான் இருக்குது. அந்த மாதிரி பெயின் இருக்கப்போ மறுபடியும் ட்ரெயின் பண்ணாதீங்க. ஸோ அதான் அந்த பிளாட்ஃபார்ம் கதையை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு வந்தேன். இதை பார்த்து நான் இதுலேருந்து எப்போ வெளில வருவேன்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாதிரி கிரிட்டிக்கலான கதைலாம் பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், பேய் படமாக இருக்கட்டும், ரொம்ப டிஸ்டர்பிங்கான படம்லாம் பார்த்துட்டேன்னா என்ன பண்ணி நான் வெளியில் வருவேன்னா ஷின்சான் எடுத்து பார்த்துருவேன். ஷின்சானோ இல்லை மிஸ்டர் பீன், பெரிய மிஸ்டர் பீன், உண்மையான மனுஷன் மிஸ்டர் பீனோட சீரீஸ்லாம் இருக்கும். ஸோ அதையே எடுத்து பார்ப்பேன்னா டக்குன்னு வெளியில் கொண்டு வந்துடுவாங்க அவங்களாம். அவங்கள்ட்ட இதை விட ஒரு சூப்பர் பவர் இருக்குது. ஸோ அதனால் அப்படி பார்த்தா மேனேஜ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி ஜிம் போயிட்டு இன்றைக்கி ஆம் டே கைஸ். ஐயோ ஆம்ஸ் குட்டி ஆகிடுச்சோ இல்லை பல்க், ஓகே. ஸோ ஆம் டே அதை முடிச்சுட்டு அவ்வளோதான். அப்புறமாச்சு நான் அது இப்படியே சாப்பிட்ணும். ஏன்னா நான் சாப்பிடாம ப்ரோ, ஆனால் இதில் தான் ப்ரோ புரிஞ்சுக்கிட்டேன், இந்த பல்க்கு கட்டெலாம் ஒரு இதுவே கிடையாது. மனுஷன் உருவானதான் அவனுக்கு அந்த தேவையானதை மூடிட்டு தின்னுட்டு உயிர் வாழ்கிறதுக்கு தான். எவ்வளவோ எனக்கு தோணுது பாருங்களேன். ஒரு சின்ன படம் அது ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம்னு வச்சுக்கோங்க மேக்ஸிமம், அவ்வளோதான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு பாட்டு. அது என்னை இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணி என்னை என்னென்னமோ யோசிக்க வச்சிருச்சு. நீ ஏன் பல்க் பண்ணுற, நீ ஏன் சாப்பிட்ற, எவ்வளோ பேருக்கு இல்லை, நான் நிறைய யோசிச்சிருக்கேன் அந்த மாதிரி. ஆனால் இந்த படம் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சின்னு சொல்கிறேன். ரொம்ப கஷ்டம்தான் ப்ரோ. ஸோ முடிஞ்சால் பார்க்காம இருங்க இந்த படத்தை, தயவு செஞ்சு. பார்த்துட்டு டிஸ்டர்ப் ஆகிட்டு நீ சொல்லி தான் பார்த்தேன் அப்படின்றீங்க, ஓகேவா? ஸோ ஹேவ் ஃபன். அதுக்கப்புறமேட்டு இம்பார்ட்டன்ட் நியூஸ் நான் சொன்ன மாதிரி ஸ்ட்ரீம் பண்ணணுன்னு இருக்கேன். முடிஞ்சால் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே? ஏன்னா ஸ்ட்ரீமிங் எல்லாருக்குமே பிடிக்குமான்னு தெரில. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நான் தான் சேனல்லாம் உருவாக்கிட்டு நான் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணுறேன், இந்த மாதிரி இதான் சேனல் நேம் இதுன்னு சொல்லிட்டு. ஸோ பார்ப்போம், ஓகே? ஹேவ் ஃபன் கைஸ், டேக் கேர். ஜிம்மில் சந்திப்போம். அன்று முதல் இன்று முதல் ஜிம் சந்திப்போம். பாய். Você tá em cima da piroca 24 horas por dia. Você levanta por cima da buga.
novinha que tá na Holanda gosta de fazer orgia. Fica sentando em cima da piroca 24 horas por dia.